அப்பட்டமான ஜனநாயக படுகொலையை மோடி நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார்னு சொல்லி அவங்க வந்து சமாளிக்கலாம். பட் நடப்பது ஜனநாயக படுகொலை. கடந்த 5 வருஷத்துல எப்படி இருந்தாரோ அப்படிதான் மோடி இப்பயும் இருக்க போறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மோடி திருந்திட்டாரு. கடந்த 5 வருஷத்துல ஒரு எதிர்க்கட்சி வலுவா இல்லையா? இப்போ அப்படி இருக்கு, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? ஒரு அளவு நீங்க இம்சை கொடுக்கலாம், கட்டையா கொடுக்கலாம், செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணலாம். முழுசா மோடியை திருத்திட முடியுமான்னா டவுட். இப்போ நான் என்ன சொல்றேன், 143 எம்பிஸை தூக்கி வெளியில போட்ட மாதிரி 234 எம்பிஸை ஏன் ஸ்பீக்கர் தூக்கி வெளில போடக்கூடாது? அவங்ககிட்ட 292 இருக்குது. என்ன பண்ண முடியும் உங்களால? தெருவா போய் கத்துங்க. எதிர்கட்சி தலைவரே இந்த கேஸ் மாதிரி போன தடவை டெஃபமேஷன் கேஸ் மாதிரி இந்த தடவை ஏதாவது ஒரு கேஸில் பிடிச்சி உள்ளே போட்டாங்கன்னா உள்ளே போகணுன்னு அவசியம் இல்லை. டிஸ்குவாலிஃபை ஆகிற மாதிரி கன்விக்ஷன் கொடுத்து கன்விக்ஷனை ஸ்டே பண்ணால, சஸ்பென்ஷனை சென்டென்சிங்கை ஸ்டே பண்ணாலே ஜெயிலுக்கு போக மாட்டார், ஆனால் பதவி போயிடும். நேற்றைக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் டிவிஷன் பெஞ்சில் ராகுல் காந்தி இந்திய பிரஜை கிடையாத ஒரு பிரிட்டிஷ் பிரஜை, ஆகவே அவர் தேர்தல் செல்லாது என்று தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கு நேற்று கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேல் வந்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. அந்த மனுதாரரின் வழக்கறிஞர் பேசிக்கொண்டே இருக்கும்போது அதை லைவ் ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த லைவ் லாவோட ரிப்போர்ட்டரை வெளியில் போகணுன்னு ஜட்ஜஸ் தூக்கி போட்டிருக்காங்க வெளியில். அப்போ என்ன நடக்குது? ஆகவே கடந்த ஆண்டு சூழ்ச்சி செய்து எப்படி ராகுலின் பதவி பறிக்கப்பட்டு அவர் வீடெல்லாம் காலி பண்ணி தூக்கி வெளியில் போட்டாங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏற்கனவே நிறைய கேஸ் ராகுல் காந்தி மேலே இருக்குது. ஜூலை 3ஆம் தேதி கூட ஒரு டெஃபமேஷன் கேஸில் அமித்ஷாவை பற்றி தவறாக பேசினார்னு போட்ட கேஸில் அப்பீர் ஆக சொல்லியிருக்காங்க. அவரோட இப்போ எலெக்ஷனே செல்லாத ஒரு இந்தியன் சிட்டிசனே கிடையாது, பிரிட்டிஷ் சிட்டிசன்னு போட்ட பொதுநலன் வழக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்திருக்குது. என்னைக்கு ஒத்தி வச்சாங்கன்னு தெரியல. பெங்களூர்ல கூட ஒரு கேஸ் இருக்கு. அது ஒரு கேஸ் இருக்கு. பட் அலகாபாத் கேஸ் டிஃப்ரெண்ட். அது பெங்களூர் கேஸ்லாம் டெஃபமேஷன் கேஸ். இதில் அவர் வந்து ஏன் அந்த லைவ் லா ரிப்போர்ட்டரை தூக்கி வெளியில் போட்டாங்க ஜட்ஜஸ்ன்னு நமக்கு தெரியல. ஆகவே ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவரானது பாஜகவுக்கு அடிவயிற கலக்குது. பப்புன்னு கிண்டல் பண்ணாங்க, இழிவுபடுத்தினாங்க, சைனா உளவாளினாங்க. இன்றைக்கி வந்து ராகுலை பார்த்து பிஜேபி உண்மையிலேயே நடுங்குதுன்றது தான் உண்மை. வயிறெறியுது அவங்களுக்கு. முக்கியமான எல்லா கமிட்டிலையும் அவர் இருப்பார். சிபிஐ டைரக்டர், சிவிசி, சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட பதவி, இது எல்லாத்தையும் சூஸ் பண்ணுற கமிட்டியில் மோடி பிரதம மந்திரி, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, இன்னொரு அரசு பிரதிநிதி இருப்பாங்க. ராகுல் வந்து எதிர்க்கட்சி தலைவர் பதவி வேணாம்னு சொன்ன மாதிரியும் இந்தியா கூட்டணி ஒரு மனதாக ராகுலை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொல்றது. இது முதல்ல ஒரு தயக்கம் இருந்தது, ஆனால் ஒப்புக்கொண்டு விட்டார். இந்த முறை ஒரு இந்தியாவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ஏற்றுக்கொள்வது என்பது அவருக்கே ஒரு பாதுகாப்பு. ஏன்னா அவர் ஸ்டேட் அவருக்கு வந்து அரசு வீடு பங்களா கொடுக்கப்படும். கவர்மெண்ட்டை வந்து ஒரு கேபினெட் மினிஸ்டரோட ரேங்க். நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், அமித்ஷாக்கு என்ன மரியாதை செல்வாக்கு இருக்கோ அதே அளவுக்கு வந்து அவருக்கும் எல்லா விதமான சலுகைகளையும் கொடுக்கணும். தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு பதவியை முதல் முறையாக ராகுல் காந்தி இன்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல தொடக்கம் இருக்கிறது எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும். ஆனால் பிஜேபி திருந்தினதாக தெரியல. நேற்றுக்கு சபாநாயகர் நடந்து கொண்டது ரொம்ப கேவலமானது. 143 எம்பிஸை தூக்கி வெளியில் போட்ட அந்த சர்வாதிகார மனப்பான்மை ஆணவத்திலிருந்து சபாநாயகர் கிஞ்சித்தும் மாறவில்லை என்பதைத்தான் அவருடைய நடவடிக்கை காட்டுகிறது. மோடி அரசுக்கான போராட்டம் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் கடுமையாக தொடரும் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன்.